கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் அங்குள்ள கள நிலவரம் குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், எத்தனை மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருது? அதில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் எத்தனை? அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக சொல்லுங்க நேசராஜ். கோவை மாநகராட்சியில் மொத்தம் 16 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த கணபதி ராஜ்குமார், அதேபோல பாஜக மாவட்ட தலைவர் நந்தகுமார், அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பத்மநாபன் ஆகியோர் களத்தில் உள்ளனர். இதில் குறிப்பாக கோவையில் 1226 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 226 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவை என கண்டறியப்பட்டு அதற்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என கோவை மாவட்ட காவல்துறை ஆணையாளர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அதேபோல 12,90,652 வாக்குகள் உள்ளன. இதில் 6,52,637 ஆண் வாக்காளர்களும், அதேபோல 6,82,737 பெண் வாக்காளர்களும், 47 திருநங்கைகளும் உள்ளனர். தற்போது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு அதிகரித்து வருகிறது. தற்பொழுது பொதுமக்கள் அதிக அளவு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நம்ம அன்னக்கிடி கிட்ட கேட்போம். இப்போ வாக்குப்பதிவு எப்படி இருக்கு இந்த மேயர் தேர்தல்? நல்லா இருக்குது, நல்லா இதா இருக்குது. இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மேயர் தேர்தல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில நேரத்திலே மூத்தர திறந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பாக இந்த அரசினர் மேல்நிலைப்பள்ளி கணபதியில் போதிய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல கோவையில் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவையிலிருந்து நேரடி தகவல்களை தந்தமைக்கு நன்றி நேசராஜ்.